15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நிலக்கல்லின் வடக்கு பகுதியில் புனித நதியான பம்பா பாய்கிறது. சபரிமலை யாத்திரையின் போது இந்த கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். நிலக்கல் மகாதேவர் கோவிலில் அருள் பெறுகின்றனர். இங்குள்ள தெய்வம் உக்கிரமான உக்ரமூர்த்தி மற்றும் மங்கள பிரதாயகன் என 2 மனநிலைகளில் இருப்பதாக நம்பப்படுகிறது. சிவபெருமான் தனது மகன் ஐயப்பனுக்கு அனைத்து தீய சக்திகளையும் எதிர்த்து போராடி மக்களை காப்பாற்ற அருள் புரிந்ததாகவும் நம்பப்படுகிறது. சிவன் கோயிலுக்கு அருகில் ஒரு தேவி கோயிலும் பள்ளியரக்காவு தேவி க்ஷேத்திரம் உள்ளது. பரமேஸ்வரன், கன்னிமூல கணபதி, நந்தி ஆகிய மூவரும் இங்கு பிரதிஷ்டை செய்கிறார்கள். நிலக்கல் மகாதேவர் கோயிலின் முக்கியத்துவம். புகழ்பெற்ற இந்து யாத்ரீக மையமான சபரிமலை நிலக்கல்லுக்கு வடகிழக்கு 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மேலும் இது ஒரு சபரிமலை இடத்தவலம் ஆகும். எனவே சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை நாடுகின்றனர். சபரிமலை சீசனில் பெரிய வாகனங்கள் பம்பையில் பக்தர்களை இறக்கிவிட்டு பம்பாவில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் நிலக்கல்லில் நிறுத்துகின்றன. நிலக்கல்லில் உள்ள பார்க்கிங் மைதானத்தில் 4000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்த முடியும். நிலக்கல் மகாதேவர் கோயில் கேரளாவில் பம்பையிலிருந்து கிழக்கே சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நிலக்கல்லின் வடக்கு பகுதியில் புனித நதியான பம்பா பாய்கிறது. சபரிமலை யாத்திரையின் போது இந்த கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். நிலக்கல் மகாதேவர் கோவிலில் அருள் பெறுகின்றனர். இங்குள்ள தெய்வம் உக்கிரமான உக்ரமூர்த்தி மற்றும் மங்கள பிரதாயகன் என 2 மனநிலைகளில் இருப்பதாக நம்பப்படுகிறது. சிவபெருமான் தனது மகன் ஐயப்பனுக்கு அனைத்து தீய சக்திகளையும் எதிர்த்து போராடி மக்களை காப்பாற்ற அருள் புரிந்ததாகவும் நம்பப்படுகிறது. சிவன் கோயிலுக்கு அருகில் ஒரு தேவி கோயிலும் பள்ளியரக்காவு தேவி க்ஷேத்திரம் உள்ளது. பரமேஸ்வரன், கன்னிமூல கணபதி, நந்தி ஆகிய மூவரும் இங்கு பிரதிஷ்டை செய்கிறார்கள். தொடங்கினர். மே 19 அன்று கட்ட 1 ஹெக்டேர் நிலத்தை வழங்க முக்கியத்துவம். புகழ்பெற்ற இந்து யாத்ரீக மையமான சபரிமலை நிலக்கல்லுக்கு வடகிழக்கு 23 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மேலும் இது ஒரு சபரிமலை இடத்தவலம் ஆகும். எனவே சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை நாடுகின்றனர். சபரிமலை சீசனில் பெரிய வாகனங்கள் பம்பையில் பக்தர்களை இறக்கிவிட்டு பம்பாவில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் நிலக்கல்லில் நிறுத்துகின்றன. நிலக்கல்லில் உள்ள பார்க்கிங் மைதானத்தில் 4000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்த முடியும். இங்குள்ள செயின்ட் தாமஸ் எக்குமெனிகல் தேவாலயம் உலகின் முதல் சர்ச் என்று நம்பப்படுகிறது. இதனால் கேரளாவில் திருவிழாக்கள். சிவராத்திரி. இந்த பண்டிகையின் தோற்றத்தை விவரிக்கும் பல கதைகள் மற்றும் புராணங்கள் உள்ளன. சமுத்திர மந்தனியின் போது கடலில் இருந்து ஒரு பானை விஷம் வெளிப்பட்டது. இந்த விஷம் உலகம் முழுவதையும் அழிக்க வல்லது என்பதால் தேவர்களையும் அசுரர்களையும் பயமுறுத்தி அவர்கள் உதவிக்காக சிவனிடம் ஓடினார்கள். உலகை அதன் தீய விளைவுகளிலிருந்து காக்க சிவன் கொடிய விஷத்தை அருந்தினார். ஆனால் அதை விழுங்காமல் தொண்டையில் வைத்திருந்தார். இதனால் அவரது தொண்டை நீலமாக மாறியது. அவருக்கு நீலகண்டன் என்று பெயர் வழங்கப்பட்டது. சிவராத்திரி. சிவன் உலகை காப்பாற்றிய இந்த நிகழ்வின் கொண்டாட்டமே சிவராத்திரி. வருடத்தின் புனிதமான இரவுகளில் சிவராத்திரியும் ஒன்று. அது சிவபெருமானை வழிபடும் இரவு. இந்த நாளில் அதிகமாக சாப்பிடாமல் இருப்பதும், லேசான உணவை உண்பதும், அதிக தியானம் செய்வதும் ஆசைகளை நிறைவேற்ற உதவுகிறது. சிவராத்திரி நாள் ருத்ராபிஷேகத்துடன்
பண்டைய வேத மந்திரங்களை பாடி கொண்டாடப்படுகிறது. பால், தயிர், தேன், பன்னீர் போன்றவற்றால் சிவலிங்கத்தை கழுவும் நிகழ்ச்சியும் இதனுடன் நடைபெறுகிறது. நவராத்திரியின் போது கிராமங்கள் மற்றும் நகரங்களில் இருந்து மக்கள் கூடி தேவியின் பல்வேறு அம்சங்களை குறிக்கும் சிறிய சன்னதிகளில் பூஜை செய்வார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தேவியை வழிபடுகிறார்கள். 9 நாட்கள் சடங்குகள் மற்றும் வழிபாடுகளைத் தொடர்ந்து 10வது நாள் தசராவாக கொண்டாடப்படுகிறது. இது விஜயதசமி என்றும் அழைக்கப்படுகிறது. இலங்கையின் அரசனான இராவணன் மீது புராண அரசன் இராமன் வெற்றி பெற்றதை குறிக்கும் வகையில் இது கொண்டாடப்படுகிறது. நவராத்திரியின் 9 நாட்கள் நீடிக்கும் இந்த பருவத்தில் மக்கள் கடுமையான விரதங்களை மேற்கொள்கின்றனர். மகாநவமி அன்று திருவிழா நிறைவடைகிறது. இந்த நாளில் கன்யா பூஜை செய்யப்படுகிறது. துர்காதேவியின் 9 வடிவங்களை குறிக்கும் 9 இளம்பெண்கள் வழிபடப்படுகின்றனர். செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் நவராத்திரி தவிர ஒரு வருடத்தில் 3 நவராத்திரிகள் உள்ளன. 3இல் மிக முக்கியமானது சைத்ரா நவராத்திரி அல்லது மார்ச் ஏப்ரல் நவராத்திரி. இது வசந்த நவராத்திரி அல்லது ராம நவராத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது. இறைவனின் அருள் பெற ஏராளமான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை தருகின்றனர். விநாயக சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அல்லது விநாயக சதுர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது. விநாயக பெருமானின் பிறந்த நாளை இந்துக்கள் அனைவரும் கொண்டாடும் நாள் இது. விநாயகருக்கு பிடித்தமான இனிப்புகள், குறிப்பாக லட்டுகள் மற்றும் சர்க்கரை மோடாக்கள் விநியோகிக்கப்படுகின்றன. விநாயக சதுர்த்தி விழா இந்து மாதமான மாக் மாதமான பத்ரபத் சுக்ல பக்ஷத்தின் 4வது நாளில் அனுசரிக்கப்படுகிறது. விநாயக பெருமான் மகத்தின் பிரகாசமான 15 நாட்களில் 4வது நாளில் பிறந்தார் என்று நம்பப்படுகிறது. கணேஷ் மற்றும் சதுர்த்தி 4 இடையே ஒரு தொடர்பை நிறுவுதல். பிராண பிரதிஷ்டா என்று அழைக்கப்படும் ஒரு சடங்கு பூசாரி மந்திரங்களை உச்சரிப்பதை உள்ளடக்கியது. இந்த நிகழ்வின் போது ஒரு பொதுவான காட்சி. நிலக்கல் மகாதேவர் கோயிலுக்கு எப்படி செல்வது? விமானம் மூலம் கோவிலில் இருந்து கொச்சி சர்வதேச விமான நிலையம் 136 கிமி மற்றும் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் 156 கிமி தொலைவில் உள்ளது. நிலக்கல் அருகே உள்ள பெருநாட்டில் ஹெலிபோர்ட் உள்ளது. இது சபரிமலை யாத்திரை நேரங்களில் செயல்படுகிறது. சாலை வழியாக மன்னார்குளஞ்சி சாலகயம் வழி SH-47 நிலக்கல் மற்றும் அடூர் வழியாக செல்லும் முக்கிய நெடுஞ்சாலையாகும். வண்டிப்பெரியார் நெடுஞ்சாலை நிலக்கல்லுக்கு மேற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிளாப்பள்ளி வழியாக செல்கிறது. சபரிமலை யாத்திரையின் போது அரசுக்கு சொந்தமான KSRTC பேருந்துகள் பக்தர்களுக்கு நியாயமான கட்டணத்தில் பம்பாவில் இருந்து நிலக்கல் வரை சங்கிலி சேவைகளை வழங்குகின்றன. தனியார் பேருந்துகள் அங்கமொழி மற்றும் துலாப்பள்ளி போன்ற அருகிலுள்ள இடங்கள் வழியாக மட்டுமே இயக்கப்படுகின்றன. இப்பகுதியில் போக்குவரத்து ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளது. ரயில் மூலம் அருகிலுள்ள இரயில் நிலையங்கள் செங்கனூர் ஆகும். இது சுமார் 68 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மற்றும் திருவல்லா 73 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நிலக்கல்லின் வடக்கு பகுதியில் புனித நதியான பம்பா பாய்கிறது. சபரிமலை யாத்திரையின் போதிந்த கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். நிலக்கல் மகாதேவர் கோவிலில் அருள் பெறுகின்றனர். இங்குள்ள தெய்வம் உக்கிரமான உக்ரமூர்த்தி மற்றும் மங்கள பிரதாயகன் என 2 மனநிலைகளில் இருப்பதாக நம்பப்படுகிறது. சிவபெருமான் தனது மகன் ஐயப்பனுக்கு